ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து ஒரு சிசிடிவி கேமரா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு 7 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கே கேமரா வேணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளான் பண்ண இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேபிள் வந்து லே பண்ணலாம். லே பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாக்ஸ் போடணும். பேக் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கேபிள் வந்து ஜாக் அடிச்சுட்டு அப்புறம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரேக் எண்டில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது. ரேக் எண்ட் வந்து சில பேர் வந்து ஸ்பிட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்விஆர் டிவிஆர் தனியாக இருக்கும், சுவிட்ச் எஸ்எம்பிஎஸ் தனியாக கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேக் எண்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக ஒரு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஃபைனலாக வந்து நம்ம வந்து அந்த பொசிஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கெங்கே எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி பொசிஷன் வைப்போம். இவ்வளோ தான் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஒவ்வொரு சைட்லேயும் வந்து அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த சைட்டில் வந்து அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே கேமரா வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கஸ்டமரை வச்சு பிளான் பண்ணியாச்சு. எந்தெந்த இடத்துல வேணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 6 கேமரா பண்ண போகிறோம். 6மே வந்து பார்த்திங்கன்னா ஐபி கேமரா தான் இங்கே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நம்ம காஞ்சிபுரம் அளவுக்கு வந்து நம்ம சர்வீஸ் இன்ஸ்டாலேஷனுக்குலாம் வர்றதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து சர்வீஸ் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வர முடியாது. பட் இங்கே ஏன் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஷாப் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய நண்பன். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அவன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வேறு. ஸோ அதனால் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துடும். ஏன்னா இன்கேஸ் சர்வீஸ்னால் கூட நம்ம இந்த மாதிரி இப்படின்னு சுச்சுவேஷன் சொன்னோம்னா புரிஞ்சுப்பாங்க. அதனால் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பண்ணியிருக்கோம். மற்றபடி நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா சர்வீஸ் தான் மெயின் அப்படிங்கிறதுனால. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளோரில் வந்து 3 கேமரா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எந்தெந்த பாயிண்ட்டுக்கு வேணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கேபிள் வந்து மெஷர் பண்ணிப்போம். இப்போ 3 கேபிளுமே வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. பட் நமக்கு வந்து எந்த பாயிண்ட்டுக்கு எந்த கேபிள்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா ஒரு கேபிள் வந்து லென்த்தாக இருக்கும், ஒன்று ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் மெஷர் பண்ணதை வந்து ஒரு டேப் அடிச்சாச்சு. செகண்ட் வந்து 2 டேப் அடிச்சிருக்கோம். தேர்டாக மெஷர் பண்ணதுக்கு வந்து 3 டேப் அடிச்சிருக்கோம். ஸோ இதனால் வந்து நமக்கு எந்த பாயிண்ட்டுக்கு எந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கரெக்டாக நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்காக டேப் அடிச்சு வச்சுருக்கோம். ஏன் வந்து இங்கே கேபிள் வந்து எல்லாமே ஓப்பனில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப பழைய காலத்து பில்டிங்காக இருக்குது. ஸோ நிறையா பீம்லாம் வந்து நிறையா இருக்குது. அங்கங்கே பைப்லாம் போகுது. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சொன்னேன், இந்த மாதிரி இருக்குடா எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். உடனே வந்து நான் தான் அவன்கிட்ட கேட்ட விஷயம் வந்து எலி தொல்லை இருக்கா இங்கே அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா. சரி ஓகே, உனக்கு இங்கே ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டான். அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா கேட் 6 அவுட்டர் கேபிள் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் ஓகே ஓப்பன்லேயே பண்ணிடலாம். பட் ஓப்பனில் பண்ணுறத மேக்ஸிமம் வந்து கேபிள் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா இருக்குது கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் வந்து இப்படி கேபிள் எடுக்கல. இப்படி கேபிள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இப்படி ஃப்ரண்ட்லேருந்து வரும்போது நமக்கு ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுனால இது வழியாக எடுக்காமல் நம்ம வந்து இந்த சைடு பேக் சைட்லேயே எடுத்துருக்கோம். இப்போ இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த வாலோட பேக் சைடில் நம்ம இங்கிருந்து வந்து பார்த்தா தெரியாமல் இருக்கிறதுக்காக இதோட பேக் சைட்லேருந்து எடுத்து அப்படியே கேபிள் கொண்டு போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே அங்கேருந்து வரும்போது நமக்கு கேபிள் வர்றதே வந்து தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் சைடில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஓப்பனில் பண்ணியிருக்கிறது தெரியாமல் ஹைட் பண்ணி வைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஹைட் பண்ணி தான் கேபிள் எல்லாமே லே பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம வந்து சும்மா நார்மலாக விடாமல் இந்த மாதிரி பின் அடித்து இந்த மாதிரி 6mm பின்னு வாங்கி இந்த பின் அடித்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, யாரும் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஹைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கேபிள் ஒர்க்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் போட்டுட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதுவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னென்னா சுவிட்சு மட்டும் தான் நாங்கள் இந்த இடத்துல வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல அதுக்கு ஒரு ரேக் போட்டு இந்த இடத்துல வந்து சுவிட்ச் வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம சுவிட்ச் வந்து தனியாக வச்சுருக்கோம். அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரேக் போட்டு சுவிட்சை வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரேக் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரேக் வைக்கிற இடம் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதில் ஏதாவது ஓவர்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பிடுங்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி நிறையா சைட்டில் ஆகிருக்கு. இதுவுமே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப டைட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்க்ரூலாம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக அந்த மாதிரி ஸ்க்ரூலாம் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக பிடுங்காது. ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சுவிட்ச் மட்டும் தான் வச்சுருக்கோம். 8 போர்ட் PY சுவிட்ச் இங்கே ஒன்று போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து மொத்தம் 6 கேமரா இருக்குது. ஸோ 6 கேமரா வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் என்விஆர் வந்து இங்கே வைக்கல. என்விஆர் வந்து இங்கேருந்து ஒரு 5-6 பில்டிங் இருக்கும். ஸோ அதை தாண்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து என்விஆர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கேருந்து அந்த என்விஆருக்கு வந்து கேபிள் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஏன்னா வந்து பக்கத்தில் தான் நிறையா போஸ்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ கேபிள் வந்து வண்டி கிராஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து இங்கேருந்தே கேபிளே வந்து நாங்கள் லே பண்ணியாச்சு.
இப்போ வந்து அந்த இடத்துல என்விஆர் வச்சு அங்கே தான் வந்து அவங்க அவுட்புட்டு ரெக்கார்டு எல்லாமே அங்கே தான் பார்க்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அங்கே தான் வந்து எப்போவுமே ஆள் வந்து அவைலபிலிட்டி இருக்காங்க. ஸோ நான் அந்த இடத்துல தான் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு பாசிபிலிட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம அதுக்கு தனியாக வந்து அக்சஸ் பாயிண்ட்லாம் போடணும், காஸ்ட் வைஸ் அதிகமாக போயிடும். ஸோ இது கேபிள் பக்கத்துலேயே இருக்கிறனால கேபிள் போட்டாச்சு. கேபிள் போட்டு இப்போ நம்ம அங்கே தான் வந்து அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ ரெக்கார்டுமே வந்து அங்கே தான் ஆக போகுது. ஸோ சேஃபாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து அவங்க இன்கேஸ் இந்த இடத்துல வந்து நான் பில்டிங்கோ இல்லை வேறு ஏதோ நான் இங்கே டெவலப் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நம்ம இங்கே சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சுவிட்சில் வந்து நம்ம எப்போ வேணாலும் அந்த என்விரான்மெண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து ஃப்யூச்சர் பேஸ்டாகவே எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்விஆரில் கனெக்ட் பண்ணியிருக்கிற அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. நான் சொல்லிடுறேன்.